ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணலாம், யாரெல்லாம் 4 வகையான தலைவர்கள் அப்படின்னு. ஐயா 1 வந்து மோசே. ஐயா நான் 2 தீமோத்தேயு 2:2 சொன்னேன். அந்த வசனத்துக்குள்ள 2 தீமோத்தேயு 2:2. ஒன்னு வந்து தீமோத்தேயு. ஓகே. இன்னொன்னு வந்து பால். ஐயா எத்தனை 3 or 4? இன்னொன்னு வந்து மற்றவர்கள், மீன்ஸ் அதர் பீப்புள். இன்னொன்னு வந்து உண்மையுள்ள மக்கள். சரி, சொன்னது யாரு? வின்ஸ்லின். வின்ஸ்லன். ஓகே ரைட். வேற இவர் 4 சொல்றாரு வின்ஸ்லன். தீமோத்தி, பால், மற்றவர்கள், ஃபெய்த்ஃபுல் பீப்புள்ங்கிறாரு. மத்தவங்க வேற எதுவும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இல்ல இவர் சொல்றத ஒத்துக்கிறீங்களா? விட்னஸஸ். இன்னொரு லிஸ்ட் வருது பாத்தீங்களா? இன்ட்ரஸ்ட். விட்னஸஸ். இன்ட்ரஸ்ட். இன்ட்ரஸ்ட்ங்கிறது லீடரா? எஸ் பிரதர். இன்ட்ரஸ்ட்ங்கிறது ஒரு வெர்ப் இல்லையா? worthy. இன்ட்ரஸ்ட்னா ஆல்மோஸ்ட் லைக் worthy இல்லீங்களா? இல்ல இன்ட்ரஸ்ட்னா ஒப்புவித்தல். இட்ஸ் a verb. அது ஒரு ஆக்ஷன். reliable people. reliable. Teach others. Teach others. Be able to teach others. Already covered. Okay. சாரி, நான் 2 தான் டைப் பண்ணிருக்கேன், 2 மிஸ் பண்ணிட்டேன். Teach others அப்படினு இருக்குங்க பிரதர். Teach others also, or able to teach. Preachers. Able to teach. அப்படினாலும் 3 தான் வருது. proclaimன்றது ஒரு verb தான். in the presence of my witness. அங்க அப்படி இல்லையே, proclaimerன்னு இல்லையே. இல்லங்க பிரதர், இல்ல proclaimer இல்ல. teaching அது ஆல்ரெடி ஓவர். ஐயா நான் சொல்றேன். சாட்சிகள், கேட்கிறவர்கள், போதிக்கிறவர்கள், உண்மையுள்ள மனுஷர்கள். ஊழியத்தை ஒப்புவிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்கள். திரும்ப கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க. சாட்சிகள், வசனத்தை கேட்கிறவர்கள், போதிக்கிறவர்கள், வசனத்தை ஒப்புவிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்கள். ஓகே, 3 லிஸ்ட் வந்திருக்கு. வேற சோ இதுலயே வந்து சாட்சிகள் தேவனிடத்தில் கேட்பவர்கள் அப்படின்னு எழுதியிருந்தேன். அப்புறம் போதிக்கிறவர்கள், இன்னொன்னு வந்து தலைவர்களை, உண்மையுள்ள தலைவர்களை உருவாக்குகிறவர்கள். உருவாக்குகிறவர்கள் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஓகே, வேற யாருக்கும் புது ரெவலேஷன்? ஓகே, அந்த வசனம் என்ன இருக்கு? அந்த வசனம் என்ன? அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ
என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. அதான் வசனம். The things that you heard from me in front of many witnesses, entrust to faithful and able people who will teach others also. இதுல 4 வகையான அல்லது 4 ஜெனரேஷனுக்கு கடத்துகிற தலைமைத்துவம் இருக்குன்னு சொல்றேன். அதுல என்னெல்லாம் இருக்குன்னு இப்ப நிதானமா பாருங்க. அதுல என்ன சொல்றாரு? இப்ப இந்த வசனத்தை சொல்றது பவுல், சரிதானா? என்ன சொல்றாரு? அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில், அந்த என்னிடத்தில்னா யாரு? பால். சோ பால் அங்க ஒரு லீடர், சரிதானா? பவுல் ஒரு தலைவர் அங்க. சரி, அடுத்து நீ யாருக்கு எழுதுறாரு? தீமோத்தேயு ஒரு லீடர். சோ பால் ஒரு வகையான தலைவர். அவர் தீமோத்தேயுங்கிற தலைவரை இந்த சாட்சிகள்னு வந்த உடனே டமால்னு சாட்சிகள் சாட்சிகள்ன்ற கூடாது. சாட்சிகள் அங்க எதுக்கு வருது? என்ன சொல்றாரு? நீ அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கற்றவைகளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் தீமோத்தேயுவை கற்றுக் கொடுக்கிறப்போ, தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுக்கிறப்போ அது ஏதோ க்ளோஸ்ட் டோருக்குள்ள நடக்கல. ஏதோ அமைதியா யாரும் பார்க்காம அவரை தனியா கூட்டிட்டு போய் யாருக்குமே தெரியாம உட்கார வச்சு, இட் வாஸ் நாட் a secretive thing. பால் என்ன சொல்றாருன்னா, இட் வாஸ் டன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மெனி விட்னஸஸ். அநேக சாட்சிகள், நான் உனக்கு பயிற்சி கொடுத்தத, நான் உன்னைய உருவாக்குனத, நான் உன்னைய வழி நடத்தினத, நான் உன்னைய மென்டர் பண்ணத பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அங்க இந்த விட்னஸஸ், இன் ஃப்ரண்ட் ஆஃப் மெனி விட்னஸஸ், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கற்றவைகளை, அடுத்து என்ன சொல்றாரு? மற்றவர்களுக்கு, அதுக்கு பிறகு வருவோம், போதிக்கத்தக்க உண்மையுள்ள. இப்ப 2 இருக்கு அதுல. அது 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளா அல்லது ஒரே கேட்டகரி ஆஃப் பீப்புள சொல்றாரா? ஒரே கேட்டகரி. ஒரே கேட்டகரி. தமிழ்ல வாசிச்சா அப்படிதான் தெரியும். இங்கிலீஷ்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா கிளீனா இருக்கும். எப்படி இருக்கு? சில டிரான்ஸ்லேஷன்ல ரிலையபிள்னு இருக்கும், சில டிரான்ஸ்லேஷன்ல ஃபெய்த்ஃபுல்னு இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன இருக்கும்? அண்ட் இருக்கும். ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஏபிள் டு டீச் அதர்ஸ். அப்ப அது ஒரே கேட்டகரி ஆஃப் பீப்புள குறிக்குது. போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்கள். ஃபெய்த்ஃபுல் மட்டும் இல்ல, அண்ட் ஏபிள் டு டீச். ஓகே, அடுத்தது யாரு அப்படின்னா அதான் அதர்ஸ். இததான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 4 தலைமுறைக்கு அட்லீஸ்ட் 3 தலைமுறைக்கு இருக்கிற லீடர்ஷிப் இதுதான். பவுல் ஒரு தலைமுறை, அவர் தீமோத்தேயை உருவாக்குறார். அடுத்து தீமோத்தேயு போய் ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஏபிள் டு டீச், அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிற பீப்புளை அவர் டெவலப் பண்றார். அதுக்கப்புறம் அவங்க சும்மா இல்ல, ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஏபிள் பீப்புள் சும்மா இல்ல, அவங்க என்ன செய்யறாங்க? போய் மற்றவர்களை அவர்கள் ஆயத்தம் பண்ணுகிறார்கள். சோ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 4 லெவலுக்கு போகுது.
4 levels of leadership development is happening here. ரொம்ப முக்கியம் இது. இது வந்து நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, எல்லா சர்ச்லயும் எல்லா மிஷன் ஏஜென்சிலையும் இந்த 4 வகையான லீடர்ஷிப் வந்து கண்டிப்பா இருக்கும். நம்ம வந்து அதை பார்க்க மாட்டோம், அவ்வளவுதான். பட் கண்டிப்பா இருக்கும். இப்போ பால் கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்னா யாரு அப்படின்னா, இப்போ இன்னைக்கு வந்து நம்ம எதை இது பண்றோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் உங்களுக்கு தெரியல. லீடர்ஷிப்னு நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் பொசிஷன். நம்ம வச்சிருக்கிற பொசிஷன் அடிப்படையில, நம்ம வகித்து கொண்டிருக்கிற பதவியின் அடிப்படையில அல்லது பொறுப்பின் அடிப்படையில லீடர்ஷிப் பைபிள்ல டிஃபைன் பண்ணப்படல. தட்ஸ் நாட் லீடர்ஷிப். ஏன்னா நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, எல்டர்ங்கிற வார்த்தைக்கும் கண்காணிங்கிற வார்த்தைக்கும் மேய்ப்பருங்கிற வார்த்தைக்கும் பிஷப்புங்கிற வார்த்தைக்குமே எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் ஒண்ணு போல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாம் ஒரு மாதிரி இன்டர்ட்வைன் ஆகி போய் கிடக்குது, ஓவர்லாப் ஆயிருக்கு. ஏன்? ஏன்னா ஆதி திருச்சபையினுடைய காலத்துல அது எல்லாம் இட் வாஸ் ஜஸ்ட் அ ரோல், இட் வாஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஒரு பொறுப்பு. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து அதை பதவியா மாத்திட்டோம். எல்லாம் பதவியா மாத்திட்டு அந்த பதவிக்கு தான் மரியாதை கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கோம். பட் தட்ஸ் நாட் லீடர்ஷிப். லீடர்ஷிப்னா என்ன பைபிள்ல? லீடர்ஷிப் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ். உங்களால மற்றவர் மேல நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? நீங்க லீடர், ஒரு லீடர். இஃப் யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், இன்ஃப்ளூயன்ஸ் அடிப்படையில தான் பைபிள்ல வந்து லீடர்ஷிப் பேசப்படுகிறது. Unfortunately, we have made it as a position thing. பொசிஷனுக்கு பவர் இருக்கான்னா இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். என் கூட வேலை பார்க்கிற ஸ்டாஃப் வந்து என்னைய பிடிக்குதோ இல்லையோ, நான் சொல்ற வேலையை வந்து அவன் செய்வான். ஏன் அப்படின்னா ஐ அம் ஹிஸ் பாஸ், அவ்வளவுதான். ஆனா அதுல சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த பொசிஷனல் அத்தாரிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த பொசிஷன், ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒரு அத்தாரிட்டி இருக்கு, ஒரு அதிகாரம் இருக்கு. இந்த பொசிஷனல் அத்தாரிட்டியை மட்டுமே ஒரு ஆளு நம்பிட்டு இருந்தாரு அப்படின்னா, அந்த பொசிஷன் போன உடனே என்ன ஆகும்? யாரும் மதிக்க மாட்டாங்க. ரொம்ப அமைதியா சொல்றீங்களே, சத்தமா சொல்லுங்களேன். தூக்கி எறிஞ்சிருவான், கிட்ட எவனும் வரமாட்டான். பொசிஷனல் அத்தாரிட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால லீடர்ஷிப்ல சர்வைவ் பண்ணலாம், அவ்வளவுதான். ஒன்னும் பெருசா சாதிக்க முடியாது. ஆனா அதே இது லீடர்ஷிப் வந்து இன்ஃப்ளூயன்ஸா இருந்தது அப்படின்னா, then we have another authority, that is the spiritual authority. ஆவிக்குரிய அதிகாரத்தை நாம் வளர்க்கிறோம். இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா. ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி டெவலப் பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க அந்த பொசிஷன்ல இருந்து வெளியே போனதுக்கு பிறகும் ஸ்டில் யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். ஏன்னா யுவர் லைஃப் இஸ் நாட் அந்த பாக்ஸ்குள்ள போட்டு அடக்கல. இதுதான் அப்படின்னு, எனக்கு இந்த பொசிஷன் இருக்கு, இந்த பொசிஷனுக்கு நான் அத்தாரிட்டி வச்சிருக்கிறேன், அதையே தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு பொசிஷனல் அத்தாரிட்டியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, we are not good leaders. Our authority should be from spiritual authority. அதனாலதான் பைபிள்ல வந்து லீடர்ஷிப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ லீடர்ஷிப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா, இந்த 4 வகையான லீடருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை கொஞ்சம் பாருங்க. பாலுக்கு எப்படிப்பட்ட லீடர்ஷிப் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா,
ஒருவேளை நம்ம புரிதல்ல சொல்லணும் அப்படின்னா he had a national influence. தேசிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துகிற இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துகிற ஒரு லீடரை தான் உண்மையிலேயே பவுல் மாதிரியான ஒரு தலைவர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சரிதானா? who can influence nationally, தேசிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவர். அப்படின்னா இன்னைக்கு யார சொல்லுவீங்க? கிறிஸ்டியன் லீடர்ஸ்ல தேசிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவர்கள் யாராவது இருக்காங்களா? அவரு தேசிய அளவுல தாக்கம் உண்டா அவருக்கு? எனக்கு தெரியல, அதனாலதான் கேக்குறேன். பீகார், ஹரியானா, பஞ்சாப், வேற யாருக்கும்? கிராம் ஸ்டெயின்ஸ். கிராம் ஸ்டெயின்ஸ் இறந்துட்டாரு. இப்ப இருக்கிற தலைவர்கள் அகஸ்டின் ஜெபகுமார். அகஸ்டின் ஜெபகுமார் அவர் வந்து இஸ் a national influencer. இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். இந்தியாவுல ஆக்சுவலா பால் மாதிரி லீடர்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வராங்க. முந்தி வந்து நிறைய பேர் இருந்தாங்க. டாக்டர் சாம் கமலேசன், டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அப்படின்னு நேஷனல் லெவல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல தலைவர்கள் இருந்தாங்க. பிஷப் அசரியா. பிஷப் அசரியானா நீங்க IMS ஃபவுண்டர் சொல்றீங்க, பழைய பிஷப் அசரியா? அதான் அவர் காலத்துல he was a national influencer. That's right. பால் மாதிரி அவர் ஒரு பெரிய லீடர் அவர். ஆனா இப்ப காலப்போக்குல என்ன ஆயிட்டு அப்படின்னா, தேசிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அப்பாஸ்டலிக் லீடர்ஸ் வந்து இந்தியாவுல குறைஞ்சிட்டே வராங்க. There are denominational leaders. அந்தந்த டினாமினேஷனுக்குள்ள ரிகக்னைஸ் பண்ணப்படுகிற தலைவர்கள் இருக்கிறாங்க. மெத்தடிஸ்ட் பிஷப் இருக்கிறாரு, அவர் மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்குள்ள ரிகக்னைஸ் பண்ணப்படுவார். CSI பிஷப்ஸ் இருக்காங்க, அவங்க அந்தந்த டயசிஸ்க்குள்ள ரிகக்னைஸ் பண்ணப்படுவாங்க. பட் டு தே ஹேவ் a national level influence? இல்ல. that's a fact. ஏன் அப்படின்னா, நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த பொசிஷனல் அத்தாரிட்டிக்கும் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிக்கும் இருக்கிற ஸ்ட்ரகிள். டினாமினேஷனல் லீடரா ஈஸியா இருந்துடலாம், ஏன்னா பொசிஷனல் அத்தாரிட்டியை வச்சு காலத்தை ஓட்டிட்டு போயிடலாம். பட் நீங்க நேஷனல் லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு பி a spiritual authority person. அது இல்லைன்னா கஷ்டம். சரி, இப்ப நம்ம புரிதலுக்காக இதை எடுத்துக்கிடுவோம். நேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஆட்கள் தான் பவுல் மாதிரி இருக்கிற தலைவர்கள். தீமோத்தி மாதிரி, இத ஒருவேளை இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, ஐ எம் கோயிங் பேக் டு பால். பாலை வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு விஷனரின்னு சொல்லலாம். ஒரு தரிசனத்தை, ஒரு பெரிய தரிசனத்தை கொடுக்கிறது. எம்எல்என் எல்லாம் கடைசி காலகட்டத்துல இந்தியாவுக்கு ஒரு பெரிய தரிசனம் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, 2020க்குள் 20% கிறிஸ்தவர்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் போய் மீட்டிங் நடத்தினாங்க. நிறைய மிஷன் ஏஜென்சிஸை வந்து கோஆர்டினேட் பண்ணாங்க. பெரிய தரிசனம். 2020க்குள் 20% கிறிஸ்தவர்கள் வந்துருவாங்களா, அது எப்படி நடக்கும், அப்படிலாம் 1000 கேள்வி கேட்கலாம். பட் ஸ்டில் இட் வாஸ் அ பிக் விஷன். பெரிய தரிசனம் கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு தரிசனத்தை உருவாக்கி உழைக்கிறவங்க தான் வந்து பவுல் மாதிரியான தலைவர்கள். சரி, ரெண்டாவது தீமோத்தேயு. இவங்க யாரு அப்படின்னா ரீஜனல் லெவல் லீடர்ஸ், ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு ஸ்டேட்ல அல்லது ஒரு 2-3 மாநிலத்துல இருக்கிற ஒரு லீடர்ஷிப்பை தான் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நம்ம வந்து தீமோத்தி
அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை அதே இதுல சொல்லணும் அப்படின்னா பால் வந்து விஷன்ஸ் கொடுப்பாரு, தரிசனத்தை கொடுப்பார். ஆனா அந்த தீமோத்தி தான் என்ன செய்வாங்கன்னா அந்த தரிசனத்துக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு கொண்டு போய் ஃபீல்டுல இறக்குறாங்க. சரிதானா? ஸோ ரீஜனல் லெவல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, அல்லது விஷனரி அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னா, அந்த விஷனை ஃபீல்டு லெவலுக்கு எடுத்துட்டு போற ஆள் அவங்கதான் தீமோத்தி மாதிரியான தலைவர். மூணாவது யாரு? ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஏபிள் டு டீச் அப்படின்னா, இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட். யாரு அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஃபியூ சர்ச்சஸ்ல அல்லது ஒரு 4-5 சர்ச்லயோ அல்லது ஒரு சர்ச்லயோ 2 சர்ச்லயோ இருக்கிற அந்த கூட்டத்து மக்களை தான் அவங்களால என்ன செய்ய முடியும்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஒருவேளை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஃபுல் டைம் மிஷனரிஸ், பாஸ்டர்ஸ், சர்ச் பிளான்டர்ஸ், இவங்க எல்லாரையும் நம்ம வந்து இந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு வரலாம். ஒரு மாதிரி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் ஏரியா, அவ்வளவுதான். சரிதானா? சோ பால் வந்து தேசிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர். தீமோத்தேயு வந்து ஒரு மாதிரி ஒரு ரீஜனல் லெவல்ல, ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஏபிள் பீப்புள் வந்து இன்னும் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குறையுது. ஒரு குறுகிய வட்டத்துக்குள் ஒரு சபையில அல்லது 1-2 சபைகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள். இந்த கடைசியா இருக்கு இல்லையா அதர்ஸ், இவங்க யாரு அப்படின்னா, இவங்கள 2 கேட்டகரியா நம்ம ஆக்சுவலா பிரிக்கலாம். மெச்சூர்டு பிலீவர்ஸ் அண்ட் நியூ பிலீவர்ஸ். ஒரு பிரேயர் குரூப் லீடர், அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த பிரேயர் குரூப்லதான் இருக்கும். சரிதானா? சோ நியூ பிலீவர்ஸ்க்கு நம்ம வந்து நீங்க இப்ப ஷாக் ஆயிருக்கலாம் சிலரு, என்னடா இது நம்ம லீடர்ஷிப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், நியூ பிலீவரும் லீடரா அப்படின்னா, நியூ பிலீவரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். புதிய விசுவாசியும் அவங்க குடும்பத்தினரை, அவங்களுடைய சொந்தக்காரங்களை அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதனால லீடர்ஷிப்பை நீங்க இன்ஃப்ளூயன்ஸ், தாக்கத்தை ஏற்படுத்துதல் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, புதிய விசுவாசிகள் கூட தலைவர்களே அப்படிங்கிறத நம்ம புரியும். சரிதானா? சரி, இத இன்னும் கொஞ்சம் மேத்தமேட்டிக்கலா நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன்னா நம்பர் கொடுக்குறேன். T5 லீடர் அப்படின்னு சொல்லலாம். டீனா டைப்னு அர்த்தம். T5 லீடர், T4 லீடர், இது சும்மா நம்ம புரிதலுக்காக. சரியா? T5 லீடர்னா யாரு அப்படின்னா, தேசிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவர். T4 லீடர்னா ஒரு பிராந்திய அளவுல, ஒரு ஸ்டேட் லெவல்ல ஏற்படுத்தக்கூடிய தலைவர். ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஏபிள் பீப்புளை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? T3 லீடர். இவங்கள மெச்சூர்டு பிலீவர்ஸ வந்து T2 லீடர்ஸ், நியூ பிலீவர்ஸ வந்து T1 லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த லீடர்ஷிப் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரியுதா? இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் சந்தேகம், கேள்வி? ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இது நம்ம ட்ரைனிங். ஓகே ஓகே, புரியுது. ரைட், புரிஞ்சிருச்சுன்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எந்த வகையான லீடர்? நீங்க எல்லாம் எந்த கேட்டகரிக்குள்ள வருது? as of now T2. நீங்க வாட்டுக்கு T8ன்னு சொல்லாம போனீங்க. எல்லாத்துக்கும் மேல நாங்கெல்லாம். சரி, T2 லீடர்ஸா நிறைய பேர் வருவீங்க, மெஜாரிட்டி. இதுல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் நம்ம இன்னும் கோர்ஸ்குள்ள போக போக படிப்போம். இட்ஸ் வெரி டைனமிக், கீப்ஸ் சேஞ்சிங். இதை வந்து ஒரு லோக்கல் சர்ச்சுக்கு எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம் இதே ஃப்ரேம் ஒர்க்கை. ஈவன் IMSக்குள்ள இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் வெரி டைனமிக் அண்ட் இட் ஹேஸ் லாட் ஆஃப் இது. இப்போ அதை எடுத்தேன்னா ஃபுல் டைமும் அதுலேயே போயிடும். ஸோ அதனால இதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 2 விஷயம் மெயினா மனசுல நிக்கணும். ஒன்னு, லீடர்ஷிப் இஸ் அக்கார்டிங் டு பைபிள் பேஸ்ட் ஆன் இன்ஃப்ளூயன்ஸ்.
இன்ஃப்ளூயன்ஸ் அடிப்படையில 2 தீமோத்தேயு 2:2 இருந்து எடுத்திருக்கோம். 5 வகையான தலைவர்கள் அங்க இருக்கிறாங்க. தேசிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பவுல் போன்ற தலைவர், தீமோத்தேயு ரீஜனல் லெவல்ல ஏற்படுத்தக்கூடிய தீமோத்தி, ஒரு சபையோ 2 சபையோ 3 சபையிலையோ தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க. அடுத்து மெச்சூர்டு பிலீவர்ஸ் T2, நியூ பிலீவர்ஸ் T1. சரிங்களா? சோ இந்த 5 வகையான தலைமைத்துவத்துல இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, யாருக்கு நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவைலபிள் நினைக்கிறீங்க? T1, T2. இப்போ அட் பிரசன்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் யாருக்கு நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க? T3 T4க்கு தான் கொடுப்பாங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க. நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து T3 T4க்கு தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பாஸ்டர்ஸ்க்கும் இதுக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு டெல்லிக்கு ஒருக்கா போக வேண்டியிருந்துச்சு. அப்ப என் ஃப்ரெண்டை கால் பண்ணி, டேய் நான் டெல்லிக்கு வரேன்டா, அங்க தங்குறதுக்கு ஏதாவது இடம் வேணுமே, சாப்பாட்டுக்கெல்லாம் வழி பண்ணணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு. அவன் சொன்னா, நீ டெல்லியில இறங்கி OMCA ஒரு இடம் இருக்கும், அங்க போய் நீனா ஏதாவது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கும். நீ போய் உன் பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, அங்க சாப்பாடு போட்டுருவாங்க. கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே நீ வாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே போயிரு, அவனும் கண்டுக்க மாட்டான். உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ வாட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடலாம் அப்படின்னாங்க. நானும் இது என்ன இப்படி சொல்றானே, இப்படியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். போய் OMCL பார்த்தா நான் போன அன்னைக்கு 3 நாள் ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டு இருக்கு. ட்ரெயினர்ஸ் ஃபார் ட்ரெயினர்ஸ் அப்படின்னு, லீடர்ஸ்க்காக பாஸ்டர்ஸ்க்காக நடத்துறோம், நீங்க ஜாயின் பண்ணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ டூ மெனி ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த லெவல் பீப்புள், T3 T4. சரி, ஆனா ஒரு லோக்கல் சர்ச் வளரணும் அப்படின்னா யாருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப வேணும்? T2, T1 2 பேருடைய கான்ட்ரிபியூஷனும் கண்டிப்பா வேணும். ஆனா அவங்களுக்கு எதுவும் ட்ரைனிங் இருக்குதா? ரொம்ப ட்ரைனிங்னு நான் கேட்கிறேன், பயிற்சி. இது மாதிரி உட்கார்ந்து இது என்ன சொல்லுது அது என்ன சும்மா பிரசங்கம் பண்றது இல்ல, பயிற்சிகள் பிலீவர்ஸ்க்கு நிறைய இருக்குதா? இல்ல. இதான் இதுல கிறிஸ்டியன் வேர்ல்டுல இருக்கிற மிகப்பெரிய பாரடாக்ஸ். அதிகமாக ரிசல்ட் கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு பயிற்சி இல்லை. யாருக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருந்து சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற மக்களுக்கு தான் அதிகப்படியான பயிற்சிகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை உடைக்கிறது தான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம். யாரு வேலை செய்யறாங்களோ, யாரு களத்துல இருக்கிறாங்களோ, யாரு கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம இந்த பயிற்சியை கொண்டு போனோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பயிற்சியை வந்து நம்ம இத மாதிரி ப்ரேயர் குரூப் லீடர்ஸ், ஆக்டிவா இருக்கிறவங்க, ஊழியத்துல இன்னும் எதையாவது செய்யணும், சாதிக்கணும் அப்படின்னு துடித்து கொண்டு இருக்கிற மக்களுக்காக நம்ம இத செஞ்சுட்டு இருக்கிறோம். ஓகே, இப்ப லெட்ஸ் கெட் பேக் டு தி டீடைல்ஸ். எனி குவெஸ்டன்ஸ் நீங்க தப்புன்னு நிப்பாட்டி உடனே கேட்டுருங்க, எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ இந்த ஹோல் ட்ரைனிங் கான்செப்டே என்ன அப்படின்னா, we are going to take the way of Christ and apostles and his apostles. எப்படி கிறிஸ்து வந்து தன்னுடைய அப்போஸ்தலர்களை பயிற்றுவித்தாரோ அதே முறைய எப்படி ஆதி திருச்சபையில மக்கள் தலைவர்கள், அந்த நேரம் இருந்த தலைவர்கள் கடைபிடித்தார்களோ அதே பயிற்சி முறையத்தான் நம்ம இன்னைக்கு பின்பற்ற போகிறோம். இந்த கோர்ஸ் வந்து நீங்க கொஞ்ச நாள்லயே கண்டுபிடிச்சிருவீங்க, பயங்கர டிஃப்ரெண்ட் கோர்ஸ் இருக்கும். ஏன் இது டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து
முக்கியமா ஒரு என்ன அப்படின்னா, இந்த தலைவர்களுக்கு தேவையான ஒரு மிக முக்கியமான பண்புகளை வந்து நம்ம இதுல டெவலப் பண்ண போறோம். தலைவர்களுக்கு தேவையான பண்புகளை வந்து ரோமர் 15வது அதிகாரத்துக்கு திருப்புங்களேன். ரோமர் 15 14வது வருஷம். ரோமர் 15-14 வாசிச்சீங்க அப்படின்னா 3 இது சொல்லுவாரு. என்னென்ன சொல்றாரு? நற்குணம், சகலவித அறிவுனாலும் நிரப்பப்பட்டவர்கள். அறிவு முதல்ல, நற்குணம், அடுத்த அறிவு, புத்தி சொல்ல வல்லவர்கள். சரி, இப்ப இந்த நற்குணம் அப்படிங்கறத ஒரு ஜெனரிக்கா அல்லது ஒரு பெரிய டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? Faithful. I mean, faithful. ஆவின் கனிகள். ஓகே, நான் இத வந்து கேரக்டர்னு சொல்லலாமா? ஒத்துக்கிடுவீங்களா? நற்குணம்னா அக்ரி? Yes. ஓகே, கேரக்டர். சோ என்ன சொல்றாரு? லீடருக்கு வந்து கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்றாரு. நற்குணம், கேரக்டர். சரி, ரெண்டாவது என்ன சொல்றாரு? அறிவு. சோ ஆங்கிலத்துல வந்து அது நாலேஜ். சரி, மூணாவது என்ன சொல்றாரு? புத்தி சொல்ல வல்லவர்கள் அப்படின்னா அதை ஜெனரிக்கா என்ன சொல்லலாம்? நீங்க இப்ப நற்குணத்தை வந்து கேரக்டர்னு சொன்ன மாதிரி. ஸ்கில். வெரி குட். அப்போ ஒரு தலைவருக்கு, ஒரு தலைவர் வந்து நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, அவர் சிஎஸ்கே டீம் மெம்பரா இருக்கணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அது மாதிரி சிஎஸ்கே 3 இருக்கணும். என்ன? கேரக்டர் இருக்கணும், ஸ்கில் இருக்கணும், மினிஸ்ட்ரி ஸ்கில்ஸ் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். சரிதானா? இப்போ பொதுவா இந்த மாதிரி பைபிள் பயிற்சிகள் நிறைய கொடுக்கப்படுது இல்லையா? அதுல வந்து எது ரொம்ப எம்பசைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தியாலஜி. அதுக்கு தியாலஜிக்கு இன்னொரு இந்த 3ல ஏதாவது சொல்லுங்க. நாலேஜ் தான். நான்லாம் பிடி படிச்ச ஆளு, 4 கோல்டு மெடல். செகண்ட் இயர் படிக்கிறப்பெல்லாம் தரையில நடக்க மாட்டேன். எங்க அப்பா நல்ல பிரசங்கியாரு, என்னையோட நல்லா பிரசங்கம் பண்ணுவாரு. எங்க சர்ச்சில் பேசினேன்னா செகண்ட் இயர் படிக்கிறப்போ உட்காந்து என்னென்னமோ ப்ரிப்பேர் பண்ணி பேசினேன். பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கேட்டேன், என்னப்பா நான் எப்படிப்பா பிரசங்கம் பண்ணேன்? எங்க ஐயா அழகா சொன்னாரு, என்னடா பைபிள் காலேஜ் போறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசுவ, இப்ப போயிட்டு வந்து பூரா சாத்தானை பத்தி 40 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஏன்னா எங்கேயாவது ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சுன்னா உடனே அதை வச்சு அந்த இது அது இதுன்னு பயங்கர we become so arrogant. நாலேஜ் வேணும், நாலேஜ் அவசியம் இல்லைன்னு சொல்லல. ஆனா எந்த ஸ்கில்ல ஆப்ரேட் பண்றதுக்கு தேவையான நாலேஜ் இருந்தா போதும், அவ்வளவுதான். சோ என்ன நடக்குது இன்னைக்கு? மிகப்பெரிய இது என்ன அப்படின்னா, ஒரு சில பயிற்சிகள் வந்து நாலேஜ மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பயிற்சிகள்னு கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன செய்யறாங்க? பிரசங்கமா பண்றாங்க. கேரக்டரை நீங்க வளர்க்கணும், கேரக்டரை மாத்தணும் அப்படின்னு அதுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்கில் அடிபட்டு போகுது. ஆனா இந்த ட்ரைனிங்ல 3ஐயும் ஃபோக்கஸ் பண்ணும். You will be focused on character, you have to develop some skills and some knowledge. அதனாலதான் நான் இப்படி வட்டம் 3ஐயும் இன்டர்செக்ட் பண்றேன்.
அந்த இன்டர்செக்ஷன் வந்து பெருசாயிட்டே இருக்கு. இந்த மூணும் கேரக்டர், ஸ்கில், நாலேஜ் இன்டர்செக்ட் ஆகுது பாத்தீங்களா, அது வந்து இந்த ஏரியா இது வந்து பெருசா. இது இப்ப நமக்கு ஒருவேளை ரொம்ப சின்னதா இருக்கலாம், that's okay, but during the course of the training இந்த ஏரியா வந்து பெருசா. அதுதான் எங்களுடைய இந்த கோர்ஸினுடைய ஒரு டிஃபரன்ஸ். தட்ஸ் வாட் ஐ வுட் சே. சரிதானா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, கேரக்டர், ஸ்கில்ஸ், நாலேஜ் மூணையுமே ஃபோக்கஸ் பண்ணி, மூணையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ தி ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் இஸ் காம்ப்ரஹென்சிவ் டெவலப்மெண்ட் இன் கேரக்டர், ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் ஃபார் எஃபெக்டிவ் மினிஸ்ட்ரி. சரியா? ரெண்டாவது, கம்ப்ளீட்லி பைபிள் பேஸ்ட். இந்த கோர்ஸ் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி பைபிள் பேஸ்ட். பைபிளையும் வந்து எப்படி எடுப்போம் அப்படின்னா, யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டேக்கிங் பிரின்சிபிள்ஸ் ஃப்ரம் பைபிள். சரியா? மூணாவது, நான் போன வாரமே சொன்னேன், நோ எக்ஸாம்ஸ். எக்ஸாம்ல எதங்க டெஸ்ட் பண்றோம்? மெமரி பவரை டெஸ்ட் பண்ணும். நல்லா மெமரியா இது மெமரைஸ் பண்ணி அடிச்சா எழுதி முடிச்சிருவோம். ஏன்னா ஒருத்தர் தான் எழுதியிருந்தாரு, நம்ம இந்தியன் எக்ஸாம் சிஸ்டத்தை வந்து கொழாய் புட்டோட கம்பேர் பண்ணி எழுதியிருந்தாரு ஒரு பெரிய ஆர்டிகல். கொழா புட்டு என்ன செய்யறோம்? கொழா புட்டுல உள்ள வந்து மாவை திணிக்கிறோம். திணிச்சு தேங்காய் பூ எல்லாம் போட்டு அடைச்சி வச்சுட்டு அந்த ப்ரெஷர்ல வேக வைக்கிறோம். வேக வச்சு முடிச்ச உடனே என்ன செய்யறோம்? ஒரு கம்பியை வச்சு ஒரு குத்துன உடனே எல்லாம் வெளியே வரும். கிளாஸ் ரூம்ல இதான் நடக்குது. உள்ள தலைக்கு மேல இன்ஃபர்மேஷனை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ப்ரெஷர் வந்து எக்ஸாம், அது எல்லாம் வேக வச்சு எக்ஸாம்ல என்ன செய்யறான்? வாந்தி எடுக்கிறான். போய் பேப்பர் வாந்தி எடுத்து முடிச்ச உடனே எவன் நிறைய வாந்தி எடுத்திருக்கானோ அவன் பாஸ் போ அப்படின்னு போட்டு போயிடும். பட் இங்க எப்படி அப்படின்னா, இட்ஸ் நோ எக்ஸாம்ஸ். அதுக்காக அசஸ்மெண்ட் பண்ணலன்னு இல்லை, we will be assessing you. எப்படி? பேசிங் ஆன் யுவர் காம்பிடன்சி. நீங்க வந்து புரிஞ்சிருக்கிறீங்களா? இத வந்து நடைமுறைப்படுத்துறீங்களா? எவ்வளவு தூரம் உங்களால முடியுது? அதற்கு ஏற்ப தி அசஸ்மெண்ட் சிஸ்டம் இஸ் பில்ட். அடுத்து இட் இஸ் சர்ச் பேஸ்ட் அண்ட் கோஹார்ட் பேஸ்ட். அப்படின்னா மீனிங், நீங்க வந்து பைபிள் காலேஜுக்கு போகணும்னா எல்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு போய் 4 வருஷம் படிக்கணும் அப்படி அவசியம் இல்லை. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த வேலையில இருந்து கொண்டே உங்க லோக்கல் சர்ச்ல இருந்துகிட்டே நீங்க இந்த கோர்ஸை படிக்கலாம். அடுத்து இட்ஸ் அ குரூப் லேர்னிங், கோஹார்ட் பேஸ்ட். இப்போ வந்து நம்ம குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ 18 பேரா 19 பேர் இருக்காங்க. 18 பேர். இந்த 18 பேர் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி கலந்து படிக்கிறப்போ that experience is fantastic actually. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வரோம், ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வரோம். we take your experience seriously. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து மதிக்கிறோம். ஆனா ஃபார்மல் ஸ்கூலிங் சிஸ்டத்துல வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸை எவனாவது மதிப்பானா? ஒண்ணும் கிடையாது. நம்ம ஏதாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஏதாவது சொல்லணும்னா, சும்மா ஐயா இது இப்படி இருக்கு, இதை படிச்சு எழுதிட்டு போ அப்படின்னுவான். அப்ப இட் இஸ் சர்ச் பேஸ்ட் அண்ட் ஆல்சோ யூ டோன்ட் நீட் டு லீவ் யுவர் திங்ஸ். நீங்க இருக்கிற வேலையிலேயே அழகா நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா இந்த குரூப்ல நீங்க வந்து நம்மளால செய்ய முடியும். இந்த 4 தான் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோக்ராமுடைய யூனிக்னஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 4 தான் சொல்லுவேன். கேரக்டர், ஸ்கில், நாலேஜ் மூணையும் ஃபோக்கஸ் பண்றோம். பைபிள் பேஸ்ட், காம்பிடன்சி பேஸ்ட் அண்ட் சர்ச் பேஸ்ட். சரி, கோர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸை குவிக்கரா இது பண்ணிடுறேன். 1, you have to master the scripture relevant to church and leadership development at an initial level, particularly through the study of the biblical theology. biblical theology-னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பைபிள்ல இருந்து தியாலஜியை எடுக்கிறது. இதுக்கு ஆப்போசிட் தான் சிஸ்டமேட்டிக் தியாலஜி. அதை தான் பைபிள் காலேஜ்ல சொல்லி கொடுப்பாங்க.
சிஸ்டமேட்டிக் தியாலஜி அப்படின்னா அது வந்து வரிசையா அடுக்கி வச்சிருக்கிறது. காடு, அதுக்கப்புறம் ஜீசஸ் கிரைஸ்ட், அடுத்து பரிசுத்தாவியானவர், ரட்சிப்பு அப்படின்னு அதை ஒன்னொன்னா எடுத்து படிக்கிறது. அது வந்து ஹியூமன் ஆர்டர் பண்ணி வச்சது. பிப்ளிக்கல் தியாலஜினா நம்ம பைபிள்ல படிச்சு இதுல இருந்து என்ன பிரின்சிபிள் எடுக்கலாம் நம்ம. ஆனா இந்த கோர்ஸ்ல நம்முடைய ஃபோக்கஸ் வந்து எதுல இருக்கும் அப்படின்னா 2 தான், ஆக்ட்ஸ் அண்ட் பாலைன் எபிசோட்ஸ். அந்த ஏரியாவை தான் நம்ம ரொம்ப கவர் பண்ணுவோம். சரிதானா? ஏன்னா அந்த ஏரியாவில தான் சர்ச் பிளான்டிங்கும் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்டும் நிறைய இருக்குது. மற்ற இதுல இல்லைன்னு இல்லை, மற்ற போர்ஷன்ஸ் ஆஃப் த பைபிள்ல இருக்குது. பட் we will be focusing more on Acts and Pauline epistles. ரெண்டாவது, to understand the New Testament leadership and develop leaders in your church and ministry. புதிய ஏற்பாட்டுல தலைமைத்துவம் எப்படி இருந்தது, அவங்க எப்படி தலைவர்களை உருவாக்குனாங்க அப்படின்னு கற்றுக்கொண்டு நம்முடைய சபையில நம்முடைய ஊழியத்துல நம்ம வந்து தலைவர்களை உருவாக்குவதற்கு இந்த கோர்ஸ் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் செட் பண்ணி. சரிதானா? ஒன்னு மாஸ்டரிங் த ஸ்கிரிப்சர்ஸ், ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் தி நியூ டெஸ்டமென்ட் சர்ச் லீடர்ஷிப், மூணாவது you will learn the main teachings of the New Testament church. ஆதி சபை. இந்த கோர்ஸ் முடியிறப்போ நீங்க வந்து you will be an authority on early church. ஆதி சபையில என்ன நடந்தது, அவங்க ஏன் வளர்ந்தாங்க, எதுக்காக வளர்ந்தாங்க, அவங்க எப்படி மிஷனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற மிஷன் சரியா அப்படின்னு நீங்க வந்து ரெகுலர்லி ஸ்மால் குரூப்ஸ்ல டீச் பண்ணி மேக்கிங் டிசைபிள்ஸும் அந்த ப்ராசஸ்ல என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். சரிதானா? அடுத்த அப்ஜெக்டிவ், இது ரொம்ப முக்கியமான அப்ஜெக்டிவ், டெவலப்பிங் பிளான்ஸ் டு லிவ் த லைஃபஸ்ட் ஃபுல்லஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப், லைஃப் டு த nth. அது வந்து டு த பவர் போடணும், லைஃப் டு த பவர் ஆஃப் n. ஃபுல் லைஃப வந்து நான் எப்படி வாழ்வது, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அபண்டன்ட் லைஃப், அந்த பரிபூரண ஜீவனை நான் எப்படி வாழ்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில திட்டமிடுதல்கள், ஒரு சில ஒர்க் ஷீட்ஸ் வச்சு நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். சரிதானா? ஸோ இவ்வளவுதாங்க கோர்ஸ் அப்ஜெக்டிவ். மாஸ்டரிங் த ஸ்கிரிப்சர்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த நியூ டெஸ்டமென்ட் சர்ச் லீடர்ஷிப், அடுத்து நியூ டெஸ்டமென்ட் சர்ச் எப்படி இருந்துச்சு, கடைசியா நம்முடைய லைஃபை எப்படி இது பண்றது அப்படின்னு. ரைட். இந்த கோர்ஸ்ல 4 பெரும் பகுதிகள் இருக்குது. ஒருவேளை நீங்க வந்து 4 ஸ்ட்ரீமா யோசிச்சுக்கோங்க, 4 ஸ்ட்ரீம் ஓடுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி டெவலப்மெண்ட். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், இதை வந்து எப்படி நம்ம செயல்படுத்துவது, அதை இன்னும் எப்படி மேம்படுத்துவது, அதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, there are certain leadership courses. 4ன்னு சொன்னேன், அந்த 4 படம் இருக்கு, 4 லீடர்ஷிப் கோர்சஸ். மூணாவது ஸ்ட்ரீம் டீச்சிங் பிராக்டிகம், நீங்க போய் மற்றவர்களுக்கு போதிக்க. 4வது ஸ்ட்ரீம் மினிஸ்ட்ரி பிராக்டிகம், ஊழியம் செய்வதின் மூலமாக கற்றுக்கொள்வது. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா முத 2 நம்ம வந்து குரூப்பா இங்க வந்து செய்யறது, அடுத்த 2 டீச்சிங் பிராக்டிகமும் மினிஸ்ட்ரி பிராக்டிகமும் நீங்க இந்த குரூப்புக்கு வெளியே போய் செய்யறது. சரிதானா? நான் உங்களுக்கு இதுல எதுவும் சந்தேகம்னா டக்குன்னு கேட்டுருங்க, நான் இப்போ ஒன்னொன்னா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த 4க்குள்ளேயும் என்ன இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த 4 ஸ்ட்ரீம் தான் நம்முடைய கோர்ஸினுடைய 4 பில்லர் அப்படின்னு யோசிச்சுக்கலாம். நீங்க இந்த பீமென் கோர்ஸ் உடைய 4 பில்லர் இதுதான்: லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி டெவலப்மெண்ட், லீடர்ஷிப் கோர்சஸ், டீச்சிங் பிராக்டிகம் அண்ட் மினிஸ்ட்ரி பிராக்டிகம். ஓகே, லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரினா என்ன, இதுல என்ன செய்வோம் அப்படின்னா இந்த இருக்குங்க, இந்த 7 ஒர்க் ஷீட், அவ்வளவுதான். வாட் இஸ் யுவர் பர்பஸ், யுவர் ஸ்டோரி, உங்களுடைய எபிலிட்டிஸ் என்ன, அதாவது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஆவிக்குரிய வரங்கள் என்ன, உங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, உங்க படிப்பு, ஃபைனான்ஸ், லைஃப் ஒர்க் அப்படின்னா என்ன, அதை லாங் டேர்மா எப்படி பிளான் பண்றது,
அண்ட் யுவர் டிசிப்ளின்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன்ஸ். ஒரு லைஃபை இன்னும் இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு பிளான் மாதிரி போட்டா என்ன செய்யலாம்? அடுத்து யுவர் சோர்ஸ் ஆஃப் விஸ்டம் அப்படின்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல எனக்கு யாரெல்லாம் ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு யோசிச்சு அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் ஒர்க் பண்றது. இந்த இது எல்லாமே ஒர்க் ஷீட்ஸ். யூ வில் பி கிவன் ஒர்க் ஷீட்ஸ். அதுல கேள்வி இருக்கும். நீங்க அந்த கேள்விக்கு பதில் எழுதி கொண்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம பர்சனலா டிஸ்கஸ் பண்ணணும்னா பண்ணலாம், இல்ல குரூப்லயே வச்சு டிஸ்கஸ் பண்ணணும்னா பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து இதை எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க உங்க டைம்ல ஒர்க் பண்ணி கொண்டு வர வேண்டியதான். எல்லாமே ஒர்க் ஷீட்ஸ். சரிதானா? ஸோ லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி புரிஞ்சிருச்சா? இது வந்து ரெண்டையும் கவர் பண்ணிடும். லைஃப் மினிஸ்ட்ரியும் மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்கிற திறமைகள், உங்களுடைய வரலாறு, உங்களுடைய பொறுப்புகள், உங்களுடைய ஃபைனான்ஸ், உங்களுடைய வேலை எல்லாத்தையும் கவர் பண்ணி இந்த 7 ஒர்க் ஷீட்ஸும் கிளியரா ஒரு 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 டைரக்ஷனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் லைஃப்ல. ஓகே, சோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம். Any doubts on this? Questions? Can I move on? Sure. Okay. ரெண்டாவது இந்த லீடர்ஷிப் கோர்ஸ். 4 லீடர்ஷிப் கோர்ஸ் படிக்கணும். இது ஃபைல பார்த்து பயந்துராதீங்க, சைஸை பார்த்து. அது வந்து இந்த பைண்டர்ல போட்டு வச்சிருக்கிறதுனால அது அப்படி உங்களுக்கு தெரியும். இதுல என்ன இருக்கு? லீடர்ஷிப் கோர்ஸ்ல என்ன 4 லீடர்ஷிப்? ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ட்ஸ், அப்போஸ்தலருடைய நடவடிக்கை. ரெண்டாவது பவுலின் நிருபங்கள். மூணாவது அடிப்படை உபதேசம், எசென்ஷியல் டாக்டர்ஸ். 4வது லீடர்ஸ் இந்த ஏர்லி சர்ச், ஆதி சபையில் இருந்த தலைவர். இந்த 4 கோர்ஸ். இந்த கோர்ஸ் ஃபார்மட், ஓகே, ஆக்ட்ஸ், கீஸ் டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பாலின் எபிசல்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் தி எசென்ஷியல்ஸ் ஆஃப் டாக்டரின், லீடர்ஸ் இன் தி ஏர்லி சர்ச். இதுதான் 4 கோர்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். கோர்ஸ் டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு கோர்ஸும் மொத்தம் 5 யூனிட் இருக்கும். 5 யூனிட்குள்ள, ஒரு யூனிட்டுக்குள்ள 2ல இருந்து 4 இஷ்யூஸ் இருக்கும். See, it's all issue based learning. It's not a theory. Issues எடுத்து பேசுவோம். இப்ப வந்து உதாரணத்துக்கு ஒரு இஷ்யூ சொல்றேன். IMS வந்து பாராசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ சர்ச்சுக்கும் லோக்கல் சர்ச்சுக்கும் பாரா சர்ச்சுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், நியூ டெஸ்டமெண்ட்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு படிப்போம். அந்த இஷ்யூவை இப்ப இதுக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிதானா? எவ்ரி லெசன், ஐ மீன் எவ்ரி யூனிட் இஸ் இஷ்யூ பேஸ்ட். ஒவ்வொரு யூனிட்டுமே இஷ்யூ பேஸ்ட் யூனிட்ஸா இருக்கும். இந்த யூனிட்டுக்குள்ள என்ன இருக்கும்? இந்த யூனிட்டுக்குள்ள 4 காரியம் இருக்கும். 1, பைபிள் பேசேஜ் கொடுத்துருப்போம். இதெல்லாம் நீங்க கிளாஸுக்கு முன்னாடி வாசிச்சு வரணும். பைபிள் பேசேஜஸ் இன்னைக்கே ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எதுவும் பைபிள் பேசேஜ் இந்த கிளாஸுக்கு வாசிச்சுட்டு வரணுமா? ஐ வாஸ் சோ ஹாப்பி. ஸோ பைபிள் பேசேஜஸ் கொஞ்சம் இருக்கும், அதை வாசிச்சுட்டு வரணும். 2வது தியாலஜிக்கல் ரீடிங். தியாலஜிக்கல் ரீடிங்னு பயந்துராதீங்க, அது வந்து ஒரு ஆர்டிக்கல். சரிதானா? அந்த இஷ்யூ சம்பந்தமா இருக்கிற ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையும் நீங்க வாசிச்சுட்டு வரணும். அப்ப அந்த 2ம் கிளாஸுக்கு முன்னாடி செஞ்சுட்டு வர வேண்டியது. எந்த 2? பைபிள் ரீடிங்கும் தியாலஜிக்கல் ரீடிங், ஆர்டிக்கலை வாசிக்கிறதும் நீங்க கிளாஸுக்கு முன்னாடி தான் வாசிச்சுட்டு வரணும். கிளாஸ்ல என்ன நடக்கும்? 3வது உள்ளது நடக்கும். என்னது? டிஸ்கஷன் நடக்கும். அது என்ன? சாக்ரட்டிக் டிஸ்கஷன். அதை நான் பிறகு எக்ஸ்பிளைன் பண்றேன், டைம் இல்லை. ஜஸ்ட் டிஸ்கஷன், அவ்வளவுதான். கலந்துரையாடல் நடக்கும். எதன் அடிப்படையில நடக்கும்? நீங்க வாசிச்சுட்டு வந்த பைபிள் பேசேஜஸையும் நீங்க வாசிச்சுட்டு வந்த ஆர்டிக்கிளையும் அடிப்படையில ஒரு இஷ்யூவை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க,
நீங்க பைபிள் பேசேஜையும் ஆர்டிக்கிளையும் வாசிக்காம வந்து இங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் நீங்க வாசிக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு புதுசா ஒன்றும் பெரிய இன்ஃபர்மேஷன் என்ன செய்யாது, போகாது. லேர்னிங் ஒன்றும் பெருசா நடக்காது. ஸோ அதனால அந்த வாசிக்க வேண்டிய பணியை கண்டிப்பாக நீங்கள் செய்து வர வேண்டும். கிளாஸ்ல இங்க நடக்கிறது டிஸ்கஷன் மட்டும்தான் நடக்கும். அடுத்து அந்த டிஸ்கஷன் அடிப்படையில அந்த இஷ்யூவை பத்தி ஒரே ஒரு பேஜுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு இஷ்யூக்கும் ஒரு ப்ராஜெக்ட், 1 பேஜ் ப்ராஜெக்ட். அத கிளாஸ் முடிச்சு 2 நாளைக்குள்ள எழுதிட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். இல்லைன்னா மறந்து போகும், என்ன பேசணும்னு மறந்து போகும். சரிங்களா? இதுதான் கிளாஸ்ல லீடர்ஷிப் கோர்ஸ்ல இருக்கிற டிசைன். எல்லா கோர்ஸும் இதே டிசைன்ல தான் போகும். ஆக்ஸும் இப்படிதான் படிப்போம், பாலின் எபிசோட்ஸும் இப்படிதான் படிப்போம், லீடர்ஸும் இப்படிதான் படிப்போம், எசென்ஷியல் டாக்டர்ஸும் இப்படிதான் படிப்போம். சரிதானா? பைபிள் பேசேஜ், தியாலஜிக்கல் ரீடிங், அவுட் ஆஃப் கிளாஸ், அது நீங்க முடிக்க வேண்டியது. கிளாஸ்ல டிஸ்கஷன், அதுக்கப்புறம் ஆஃப்டர் கிளாஸ் யூ ஹேவ் டு ரைட் த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை எல்லாம் அசஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் தட் லீடர்ஷிப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானா? ப்ராஜெக்ட் எழுதல அப்படின்னா அவ்வளவுதான். எனி questions இந்த கோர்ஸ் டிசைன்ல? Can I move on? எஸ் ஐயா. இந்த Okay. பிப்ளிக்கல் பேசேஜ் அப்புறம் தியாலஜிக்கல் இது ரெஃபரன்ஸ்லாம் வந்து நமக்கு ஷேர் பண்ணீங்க தானே? தியாலஜிக்கல் ரீடிங் இது எல்லாமே இ வெர்ஷன்ல வேணும்னா ஃப்ரீயா கொடுத்துருவோம். எல்லாம் எலக்ட்ரானிக் வெர்ஷன்னா ஃப்ரீ. புக்கு ஃபார்மட்ல வேணும் அப்படின்னா ஐ திங்க் ஈச் கோர்ஸ் வந்து 100 rupees. அந்த இது கொடுத்தீங்கன்னா we will provide you in Tamil or English. ரெண்டுலயும் அவைலபிள் இருக்கு. இன் பிசிக்கல் ஃபார்மட்ல வேணும், இ ஃபார்மட்ல இருக்குது, பிடிஎஃப் ஃபைலா இருக்குது, அது ஃப்ரீ. சரிதானா? போஸ்ட்ல அனுப்பிடுறீங்களா ஐயா? கொரியர்ல கூட அனுப்பிடுறோம். மீன்ஸ் கொரியர். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஓகே, தேங்க்யூ. இல்ல பெங்களூருக்குள்ள விட்டீங்கன்னா நான் கார் எடுத்துட்டே வந்துடுவேன், எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து. சீக்கிரம் விட்டுருவோம் ஐயா. சரி, ரைட். ஓகே, ஸோ இதுதான் நம்ம கிளாஸ்ல மேஜரா படிக்கிற அந்த 4 லீடர்ஷிப் கோர்சஸ். சரி, அடுத்தது 3வது டீச்சிங் பிராக்டிகம். இது நீங்க போய் ஒரு சிறு குழுவுல டீச் பண்ண வேண்டிய மெட்டீரியல். என்ன? இந்த சின்ன சின்ன புக்லெட்ஸ் கொடுப்போம். இதுவும் இ வெர்ஷன் ஃப்ரீ. இது வேணும்னா இது 25 rupees நினைக்கிறேன் ஒரு புக்கு. ஸோ இதுல என்ன அப்படின்னா, இதுல பிகமிங் எ டிசைபிள் ஃபர்ஸ்ட்ல புக் வந்து சீடனாக மாறுங்கள். சீடனாக மாறுறதுன்னா என்ன செய்யணும்? முதல் லெசன் என்ன? சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்ன? இதுல பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த டீச்சிங்ஸுமே இதே ஃபார்மட்ல தான் இருக்கும். பைபிள் பேசேஜ், ஒரு சின்ன கமெண்ட்ரி, டிஸ்கஷன், ப்ராஜெக்ட் இருக்காது. அதுக்கு பதிலாக ஷேர் பண்ற மாதிரி அப்ளிகேஷன் மாதிரி இருக்கும். சரிதானா? ஒரு புக்ல 6 லெசன் இருக்கும். 5 லெசன் ஆக்சுவலா. 6வது லெசன் வந்து எல்லாத்தையும் புல் டுகெதர் பண்றது. அப்போ நீங்க ஒரு லெசனை 2 வாரம் நடத்த வேண்டியிருக்கும். அப்படின்னா ஒரு புக்கு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 12 வாரம் ஆகும். 12 வாரம்னா 3 மாசம். ஒரு புக்கை வந்து நீங்க 3 மாசத்துல ஈஸியா முடிச்சிடலாம், டீச் பண்ணிடலாம். அதை எப்படி டீச் பண்றது அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேஷன் நாங்க நம்ம கிளாஸ்ல என்ன செஞ்சிருவோம், கொடுத்துருவோம். இது எதுக்காக உங்களை டீச் பண்ண சொல்றோம் அப்படின்னா, அதான் பிராக்கெட்ல போட்டிருக்கு, யூ ஆர் லேர்னிங் பை டீச்சிங். யூ ஆர் லேர்னிங் பை டீச்சிங். சரிதானா? ஸோ ஃபர்ஸ்ட் புக் வந்து பிகமிங் எ டிசைபிள். 2வது பிலாங்கிங் டு அ ஃபேமிலி ஆஃப் ஃபேமிலிஸ், அப்படின்னா சபையில எப்படி இருக்கிறது. 3வது பார்ட்டிசிபேட்டிங் இன் த மிஷன் ஆஃப் த சர்ச்.
சபையினுடைய ஊழியத்துல எப்படி பங்கெடுப்பது. 4வது கல்டிவேட்டிங் ஹேபிட்ஸ் ஆஃப் தி ஹார்ட், இருதயத்துல நல்ல பழக்க வழக்கங்களை பண்புகளை எப்படி டெவலப் பண்றது. இது ஃபர்ஸ்ட் 4 புக்கு. அடுத்த 4 புக்கு என்ஜாயிங் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ், திருமண வாழ்வுல எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது, குடும்பம். அடுத்து 2வது பாசிங் ஆன் யுவர் பிலீஃப்ஸ், உங்க நம்பிக்கைகளை உங்க பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு எப்படி கடத்துவது. 3வது என்விஷனிங் ஃப்ரூட்ஃபுல் லைஃப் ஒர்க், நீங்க வேலை செய்யற இடத்துல எப்படி ஃப்ரூட்ஃபுல்லா இருக்க முடியும். 4வது பில்டிங் ஃபார் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ், அடுத்த தலைமுறைய நம்மால எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துவது. கடைசி ஹேண்ட்லிங் த வேர்ட் வித் கான்ஃபிடன்ஸ், எப்படி பைபிளை சரியா படிக்கிறது. 2வது அன்ஃபோல்டிங் த கிரேட் கமிஷன், கிரேட் கமிஷன்னா என்ன, அதை எப்படி புரிந்து கொள்வது. 3வது லேயிங் சாலிட் ஃபவுண்டேஷன்ஸ் இன் தி காஸ்பல், சுவிசேஷத்தை எப்படி அடித்தளமா வைத்து ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போடுறது. 4வது பில்டிங் ஃபார் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ். 5வது லிவிங் இன் காட்ஸ் ஹவுஸ் ஹோல்ட். இந்த புஸ்தகங்களை நீங்க போய் டீச் பண்ண வேண்டும். இதுவும் தமிழ்லயும் இருக்கு, ஆங்கிலத்திலயும் இருக்கு, சில புத்தகங்கள் கன்னடாவிலையும் இருக்கு. சரிதானா? சோ இத போய் நீங்க டீச் பண்ணணும். இது எப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கிறப்பயே, இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறப்பயே உங்களுக்கு முதல்லயே இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருவோம். சோ நீங்க ஒரு சிறு குழுன்னு சொல்லியாச்சு. சிறு குழுனா 4 பேரு 3 பேரு, தட்ஸ் ஓகே. ஈவன் உங்க வீட்டுல இருக்கிற ஆள்கள்ட்டே நீங்க டீச் பண்ணணும்னாலும் பண்ணலாம். சரிதானா? அடுத்து இந்த மாடல் எப்படி இருக்கும்னு சொல்றேன். இதுவும் அதே தான். ஒரு பைபிள் பேசேஜ் இருக்கும், பிறகு அதுக்கு ஒரு சின்ன கமெண்ட்ரி இருக்கும், அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன கமெண்ட்ரி இருக்கும். அதுக்கப்புறம் திங்க் த்ரூ த இஷ்யூஸ்னு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. குரூப் டிஸ்கஷனுக்கு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். கடைசியா அப்ளை த பிரின்சிபல், அப்ளிகேஷன் ஃபார் யுவர் லைஃப். இந்த 4 தான் எல்லா பாடத்திலையும் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சுவிசேஷம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, சுவிசேஷத்துக்கு என்ன பகுதி இருக்கும் தெரியுமா? அப்போஸ்தலர் சாப்டர் 10th சாப்டர், கொர்னேலியோ வீட்டுல பவுலப்போஸ்தலன் பண்ண பேதுரு பண்ண பிரசங்கம். அதை உட்காந்து படிப்பீங்க குரூப்ல. படிச்சு சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன கமெண்ட்ரி இருக்கும். அதையும் நீங்க தலைவரா இருக்கிறதுனால நீங்க வாசிச்சுக்கலாம். பிறகு சுவிசேஷத்தை சம்பந்தமா நீங்க அதுல சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலா யூ ஹேவ் டு அப்ளை தோஸ் பிரின்சிபிள்ஸ் இன் யுவர் லைஃப். இதுதான் இந்த புஸ்தகத்துல இருக்கிறது. இதை தான் நீங்க போய் இந்த மெத்தட்ல தான் நீங்க என்ன செய்யணும், சிறு குழுல டீச் பண்ணணும். கடைசியா, ஐ நோ ஐ எம் ரன்னிங் லிட்டில் லேட், எக்ஸ்கியூஸ் மீ, இதோட முடிச்சுக்கிறேன். 4வது மினிஸ்ட்ரி பிராக்டிகம். இது நான் என்ன அப்படின்னா, லேர்னிங் பை டூயிங். நீங்க ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு ஊழிய அனுபவத்தை எடுத்து ஒரு ரிட்டன் இவாலுவேஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன், அவ்வளவுதான். இட் கேன் பி எனி மினிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ். ஏதோ ஒரு ஊழிய அனுபவத்தை நீங்க எடுத்து இதுல நான் என்ன கற்றுக்கொண்டேன், இதுல என்ன ரிஃப்ளெக்ஷன், அதுக்கு கேள்வி இருக்கு, அதை கொடுத்துருவோம். ஸோ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், observation and reflection, conceptualization of learning. இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க, ஃபியூச்சர்ல இதை வச்சு என்ன செய்ய போறீங்க. இந்த 5 இதுக்கும் 5 தானே 4க்கும் நீங்க வந்து எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்சது. சோ இதுதாங்க 4 பில்லர். இந்த 4ஐயும் தான் நம்ம என்ன செய்ய போறோம், பண்ண போறோம். இப்ப லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி டெவலப்மெண்ட்னா 7 ஷீட், அவ்வளவுதான். லீடர்ஷிப் கோர்ஸ்னா அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது பைபிள் பேசேஜ் இருக்கும், ரீடிங்ஸ் இருக்கும். அந்த 2ஐயும் நீங்க கிளாஸ்ல முன்னாடி வாசிட்டு வரணும். கிளாஸ்ல டிஸ்கஷன் நடக்கும். முடிஞ்ச உடனே ஒரு ப்ராஜெக்ட் எழுதணும். 3வது டீச்சிங் பிராக்டிகம், ஸ்மால் குரூப்ல நீங்க டீச் பண்ண வேண்டியது. 4வது மினிஸ்ட்ரி பிராக்டிகம், எனி மினிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், you have to take that and evaluate and write, reflect and write. Questions?
ஐயா இதெல்லாம் வந்து பேரலா நடக்குமா இல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒன் ஆஃப்டர் தி அதர் அந்த மாதிரி இருக்குமா? இப்ப அதாவது இப்ப நீங்க லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஷீட் ஒர்க் ஷீட்டை வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா தென் இட்ஸ் அப் டு யூ. நீங்க தான் அதை எழுதி கொண்டு வரணும். இதுல இருக்கிற ஒரே சிக்கல் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேஸ்ல போயிட்டே இருப்பாங்க. இட்ஸ் நாட் லைக் த ஃபார்மல் ஸ்கூல் மாதிரி கிடையாது. நீ இன்னைக்கு பர்பஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு வரலையா வெளியே போ அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க. ஏன் அப்படின்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இட்ஸ் அ லீடர்ஷிப் ட்ரைனிங். ஸோ வி கன்சிடர் யூ அஸ் லீடர்ஸ் திங்கிங் தட் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். ஸோ அதனால எல்லாரும் அவங்க ஒரு பேஸ்ல வந்துட்டே இருப்பாங்க. இட்ஸ் நத்திங் ராங். ஒரு சர்டன் இதுக்குள்ள நீங்க எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட்ஸ் டன் ஃபார் யூ, அவ்வளவுதான். ஸோ அதனால இது இப்ப ஒர்க் ஷீட் வந்து ஐ மே வெயிட் ஃபார் 3 months இல்ல ஒரு 2 months டைம் கொடுப்பேன். கொடுத்துட்டு செகண்ட் ஒர்க் ஷீட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவேன். அந்நேரம் ஒரு சிலர் கொடுக்காம இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட்டே. பட் அதுக்காக நான் மத்தவங்களை என்ன செய்ய முடியாது, ஃபோல்டு பண்ண முடியாது. அதனால செகண்ட் ஒர்க் ஷீட்டை ஆரம்பிச்சு விட்டுருவோம். இப்போ அதே மாதிரி டீச்சிங் பிராக்டிகம் அதை எப்படி பண்றது அப்படின்னு மேபி ஃபர்ஸ்ட் மந்த்லயே சொல்லி கொடுத்துருவோம். அப்ப நீங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் புக்கை எடுத்துட்டு போய் டீச் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் உங்களுக்கும் தெரியும். கிட்டத்தட்ட இது மாதிரி தான். ஏன்னா இதுல டோன்ட் ஃபர்கெட் நம்ம சொன்னோம் இல்லையா, ரோமர் 15-14 சொன்ன அந்த 3ஐயும் கம்பைன் பண்ணிட்டே இருக்கிறோம். கேரக்டர் இஷ்யூஸ், ஸ்கில்ஸ், நாலேஜ் 3 வந்துட்டே இருக்கும். ஒன்னொன்னா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி டெவலப்மெண்ட் வந்து மோர் ஆஃப் யுவர் கேரக்டர் பில்டிங். லீடர்ஷிப் கோர்ஸ்ல வந்து ஆல் த 3 will be coming. டீச்சிங் பிராக்டிகம்ல யூ ஹேவ் டு டெவலப் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ். ஏன்னா நீங்க வந்து கிரேட் ப்ரீச்சர்ஸா இருப்பீங்க, அடிச்சு முழக்குவீங்களா இருக்கும். ஆனா ஒரு குரூப் டிஸ்கஷன் நடத்துறது வந்து கஷ்டம். இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஆனா எங்களை மாதிரி ஆட்கள் அந்த ஸ்கில் டெவலப் பண்ணதுனால எனக்கெல்லாம் குரூப் டிஸ்கஷன் நடத்துறதுக்கு 4 கொஸ்டின் போதும், 2 hours நடத்திடுவேன். அப்ப நீங்க வந்து அந்த ஸ்கில்ல பழகணும், எப்படி கேள்வி கேட்கறது அதெல்லாம் நாங்க சொல்லி கொடுப்போம். ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் மந்தே முடிச்ச உடனே போய் அந்த புக்ஸை பேரலா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் அது போய்கிட்டு இருக்கும். அது போக நீங்க கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி பைபிள் ரீடிங் படிச்சுட்டு வரணும், தியாலஜிக்கல் ரீடிங்ஸையும் படிச்சுட்டு வரணும். சரிதானா? சோ அதான் நான் அன்னைக்கே சொன்னேன், யூ ஹாவ் டு கிவ் சம் டைம் ஃபார் இட். ஒன்னு. ரெண்டாவது, எழுதுறது கொஞ்சம் இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் நீங்க 1 பேஜுக்கு எழுதணும் அப்படின்னா you should be able to write. Any language is fine. தமிழோ ஆங்கிலமோ ஓகே. அது வந்து என்ன பெரிய கவிதை வடிவத்துல இருக்கணும், கண்ணதாசன் மாதிரி எழுதணும்லாம் அவசியம் இல்லை. நீங்க வந்து புரிஞ்சு இருக்கிறத எழுதுனா போதும். எனக்கு ஃபைனலா வந்து ஓகே whether they have understood it or not, அவ்வளவுதான். Thank you. என்ன ஏன்டா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா, இல்ல எப்படி டஃப்பா இருக்கா, முடிச்சிடலாம் நம்பிக்கை இருக்கா, எப்படி? கிளாஸ் ஃப்ரீக்வென்சி வந்து எவ்ரி வீக் இருக்கும் இல்லையா? அப்போ அதுவும் நம்ம தான் டிசைட் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் இத மாதிரி 8 to 9 மீட் பண்ணலாமா அப்படின்னா ஐ எம் வில்லிங். எனக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை. எக்ஸப்ட் தட் டிராவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மேபி அது நம்ம முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் வீக்லி ஒன்ஸ் மீட் பண்றது வந்து நல்லது. ஏன்னா சின்ன சின்ன பைட் சைஸ்டு பீசஸா நம்ம வாட்டுக்கு எடுத்து செஞ்சுக்கிட்டே போகலாம். பட் அதுக்கு வந்து நம்ம கன்சென்சஸ் இருக்கணும், எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிடணும். கோர்ஸோட டோட்டல் சைஸ் பாக்கும்போது வீக்லி ஒன்ஸ் இருந்தாதான் நீங்க சொல்ற டைம் ஃப்ரேம்ல முடியும் போல இருக்கு. ஐயா, அந்த புக்ஸ் எல்லாம் சொன்னீங்க, இது நம்ம டோட்டலா எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்டே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணுமா, இல்ல
கோர்ஸ் வைஸ். அதாவது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க முதல்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க வெர்ஷன் என்னையால ஹேண்டில் பண்றது கஷ்டம் அப்படின்னா எனக்கு வந்து நீங்க புக் ஃபார்மட்ல கொடுத்துருங்க அப்படின்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மட்டும் we will start. அந்த கோர்ஸ் மட்டும் நீங்க அந்நேரம் வாங்குனீங்கன்னா போதும். அதை முடிச்சிட்டு அடுத்த கோர்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். அவ்வளவுதான். எல்லாத்தையும் நீங்க முதல்ல வாங்கி வச்சீங்க அப்படின்னா பிறகு நான் அப்போஸ்தலர் முடிக்கிறதுக்குள்ள பவுலின் நதி நிருபங்களை காணும் இன்னொரு புக்கு கொடுங்க அப்படின்னு. ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க அப்போ எங்களோட இமெயிலுக்கு அதை எலக்ட்ரானிக் ஃபார்மட்லயே ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டீங்கன்னா எல்லாருக்கும் இப்போது இருந்தே படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. ஆமா, அதுக்கு முன்னாடி எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வெர்ஷன் அனுப்பி வச்சிருவேன். என் சர்ச் க்ரோத் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து நான் குரூப்ல போட்டு விடுறேன். 500 rupees வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். எனக்கு அதான் அடையாளம். ஸோ இவங்கெல்லாம் கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் ஐ கேன் ஸ்டார்ட் சென்டிங் தி வெர்ஷன்ஸ். நான் இன்னைக்கு காலையில மத்தியானம் வரைக்கும் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் செக் பண்ணல. 13 பேரு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அந்த கூகுள் ஃபார்ம்ல. இப்போ கொஞ்சம் ஆட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓ சரி, சாரி, நான் அதுக்கப்புறம் செக் பண்ணல. 13 மத்தியானம் தான் பார்த்தேன் நான். Okay, if no other questions, நீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸும் புக்ஸ் டீடைல்ஸும் குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். registration detailsனா அக்கவுண்ட் டீடைல்ஸ். அக்கவுண்ட் டீடைல்ஸ். ஓகே, எங்க எந்த அக்கவுண்ட்டுக்கு நீங்க அனுப்பணுமோ சர்ச் growth அக்கவுண்ட் டீடைல்ஸ் நான் அனுப்பி விட்டுறேன். அனுப்புன பிறகு இன்னொன்னு என்ன கேட்டீங்க? புக் டீடைல்ஸா? என்ன புக்ஸ்? சரி, நான் அதையும் போட்டு. ஓகே ஓகே. சாரி, 15 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். குமார், ஹேண்டிங் ஓவர் டு யூ. இல்ல தெரியல, தம்பு அண்ணனா யார்கிட்டயாவது. ஓகே தம்பு அண்ணே.